எனக்கு மாவட்ட செயலாளர் விதியை கொடுக்கணும்னு சொல்லி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கடுமையான அழுத்தங்களை திரு சி ஜெயபாஸ்கர் அவர்கள் கொடுத்ததா சொல்லப்படுது. திமுக கட்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு இல்லையா? சோ கடந்த ஆட்சியில அவங்க ஆட்சி செய்யும் போது ஒரு துணை முதல்வராக இருக்கிற அளவுக்கு அதிகமா இப்ப இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. திருமதி கனிமொழி அவர்கள் ரொம்ப ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்கால போய் ஜாயின் பண்ண போறதா ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஓபிஎஸ் அவர்களை முற்றுப்புள்ளி வைத்தாரு. தற்போது திமுக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறது சேகர் பாபு இல்லையா? இந்த மாவட்டத்தை மூன்றா உடைக்கணும். பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது இல்லையா? இதுல முதல்வர் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி நிறைய கொடுத்திருக்கும். அதுல குறிப்பா 2 விஷயங்களை செயல்படுத்தணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காராம். வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். பரபரப்பான அரசியல் விஷயங்களை உங்க கூட எப்பவுமே ஷேர் பண்றதுல எங்களுக்கு மிக சந்தோஷம். சோ குறிப்பா இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னா, விராலிமலை தொகுதியோட எம்எல்ஏவா இருந்த திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால ஜூன் 2ஆம் தேதி இணைஞ்சாரு இல்லையா? ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2 விஜயபாஸ்கருக்குமே எந்த பதவியுமே கொடுக்கப்படாம அப்படியே கிணத்துல போட்ட கல்லு போல அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவுதா அவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்க வேலையில விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி சில பேச்சுவார்த்தைகளை பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் மற்றும் ஆதவ அர்ஜுனா கிட்ட சில கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. என்ன அப்படின்னா, இந்த தொகுதியில அதாவது ராஜினாமா பண்ணிட்டு நான் வந்தேன்னா எனக்கு இந்த தொகுதியை தான் மீண்டும் நீங்க ஒதுக்கணும். அதே போல இடைத்தேர்தலில் நான் வெற்றி பெற்று வந்த பிறகு எனக்கு அமைச்சரவையில இடம் தரணும் அப்படின்றதும், அதோட புதுக்கோட்டை மாவட்டத்துல எனக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டுதான் அவர் கட்சிக்குள்ள வந்தாரு. ஆனா தற்பொழுது இடைத்தேர்தல் நடக்கிறதுல சட்ட சிக்கல் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த இடைத்தேர்தல் நடத்துறது சம்பந்தமா உயர்நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால தற்பொழுது இடைத்தேர்தல் நடக்காம இருக்கு இல்லையா? இதுக்கு இடையில எனக்கு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கிட்ட கடுமையான அழுத்தங்களை திரு சி ஜெயபாஸ்கர் அவர்கள் கொடுத்ததா சொல்லப்படுது. சோ இந்த விவகாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள்கிட்ட கொண்டு போகப்பட்டது. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜயபாஸ்கருக்கு தற்பொழுது எந்த பதவியும் கொடுக்க வேண்டாம், அமைதியா இருக்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம கூட ரசிகராகவும் அதே நேரத்துல நற்பணி மன்றம் ஆரம்பிச்சோம். கட்சியை வளர்க்கறதுக்கு பாடுபட்ட எத்தனோ நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. இருக்கும்போது இப்ப புதுசா எனக்கு கட்சியில பதவி வேணும் இது வேணும்னு சொல்லிக்கிறவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க முடியாது. என்னோட சப்போர்ட் எப்பவுமே கட்சியில ஆரம்பத்துல இருந்து இருந்தவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுக்கப்படும். இப்போதைக்கு அவரை இடைத்தேர்தல் அதுல எப்படி வெற்றி பெறுறது அதை மட்டும் அவரை போக்கஸ் பண்ண சொல்லுங்க. வேற எதுவுமே அவர் போக்கஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்துல இவர் இப்படி மூவ் பண்றது அந்த மாவட்டத்தில் இருக்கிற அதாவது அறந்தாங்கு தொகுதியில வெற்றி பெற்ற முகமது பர்வேஸ்க்கு ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருந்தது. ஆனா ஸ்ரீ விஜயபாஸ்கர் அவர்கள் முகமது பர்வேஸுக்கு சூப்பரா அல்வா கொடுக்கிறாரு. அதாவது முகமது பர்வேஸ தட்டி கொடுக்கிற மாதிரி தட்டி கொடுத்து அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கிறது, எப்படி டெண்டர் எடுக்கிறது, எப்படி குவாரி டீலிங்ஸா இருக்கட்டும் எல்லாமே நான் சொல்லி தருவேன். கட்சியில எப்படி எல்லாம் நம்ம சம்பாதிக்கலாம், அதே நேரத்துல எப்படி எல்லாம் நம்ம சம்பாதிக்கிற வழிமுறைகள் எல்லாம் என்ன முகமது பர்வேஸுக்கு சொல்லிக்கிறது ரொம்ப கில்லாடித்தனமான வேலைகள் எல்லாம் மூவ் பண்ணி அவரையும் பகச்சிக்காத மாதிரி இருந்துட்டு, ஆனா இந்த பக்கம் பயங்கரமா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கிட்ட பிரஷர் கொடுக்கிறது, அவருக்கு நிறைய லட்டு கொடுத்ததா சொல்லப்படுது. சோ கொடுத்துட்டு அந்த பக்கமா நிறைய முயற்சி எடுத்ததா சொல்லப்படுது. சோ எல்லா முயற்சி எடுத்திருந்தாலும் முகமது பர்வேஸ் அவர்கள் நேரடியாக முதல்வரிடம் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதன் அடிப்படையில் தான் முதல்வர் அவர்கள் தற்போது சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய செக் வச்சிருக்காராம். இது விஜயபாஸ்கர் அவருக்கு மிகுந்த கவலையில உள்ளதா இருக்கு. நான் அதிமுகவிலே இருந்திருப்போம் போல தேவையில்லாம இங்க மாட்டிக்கிட்டேன் என்ற அடிப்படையில அவரோட சகாக்கள் கிட்ட புலம்பிட்டு இருக்காராம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா திமுக கட்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு இல்லையா? சோ கடந்த ஆட்சியில அவங்க ஆட்சி செய்யும் போது ஒரு துணை முதல்வரா இருந்த அளவுக்கு ஆக்டிவா இப்ப இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. அவங்க அப்பா எதிர்கட்சி தலைவரா அதாவது அதிமுக ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவருடைய தந்தையான திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்து ஒரு எதிர்கட்சியா சிறப்பா செயல்பட்டு அதிமுக அரசுக்கு நிறைய குடைச்சல் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இது
எல்லோராலும் பேசப்பட்டது. அதாவது அவர் ஆளுங்கட்சியா இருக்கும்போது முதல்வராக சிறப்பா செயல்பட்டாரா அப்படின்னு கேட்கறத விட அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டாரு அப்படின்னு எல்லாராலையுமே சொல்லப்படும். ஆனா இப்ப இருக்கிற இவரோட மகன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாவே இல்ல. எப்போ வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி இழந்ததோ அப்பவே அவர் ரொம்ப ஆக்டிவா இல்லாம ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போனதா சொல்லப்படுது. சோ எந்த கட்சி நிகழ்ச்சியிலும் பெருசா ஈடுபாடும் காட்டுறது இல்ல. அப்பப்போ துபாய்க்கு ஓடி போயிடுறாராம். சோ இவர் வந்து இப்படி தோய்வா இருக்காரு. இதுக்கு இடையில தான் வந்து அவங்க தந்தையே வந்து பாத்தீங்கன்னா விளாத்திக்குளம் எம்எல்ஏ திரு மார்கண்டேயன் அவர்கள் வந்து முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை வந்து ஒரு கூட்டத்துல வந்து எலும்பு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பேசினதுனால அவர் தற்போது பாளையங்கோட்டை, நெல்லையில் உள்ள பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருக்கார்ல, அவரை கூட சந்திக்க போகாம இருந்தார். கடைசியில அவருடைய தந்தை தான் வந்து நீ போய் ஒரு எதிர்கட்சி தலைவரா, வருங்கால நம்ம கட்சியோட வழிநடத்த போற தலைவரா நீ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டது. ஆனா இந்த விஷயத்திலையும் கனிமொழி அவர்கள் முந்திக்கிட்டு அவரை போய் சிறையில பாக்குறதுக்கு இருந்திருக்காங்க. பட் ஆனா இதை தடுத்து தன்னுடைய மகனை போய் அனுப்பி பாக்குறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளோட ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒண்ணு அறிவிச்சிருக்காரு தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின். என்னன்னா காவிரி நதிநீர் விவகாரம் மற்றும் டெல்டா விவசாயிகள் பிரச்சனையில டிவிகே அரசாங்கம் ரொம்ப மெத்தன போக்கா இருக்கு அப்படின்னு இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் கூட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் தலைமை தாங்கலாம்னு இருந்தாரு. பின்னாடிதான் யோசிச்சாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சிறப்பான சுறுசுறுப்பா இருக்கணும், இல்லாம இருக்காரு அப்படின்ற அடிப்படையில அவரை தலைமை தாங்க வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் செயல்பட்டாதான் நல்லா இருக்கும், பிற்காலத்துல கட்சிக்கும் சரி பொதுமக்களோட பார்வைக்கும் சரி சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டம் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில நடக்க போதும். இப்படி சுறுசுறுப்பு இல்லாம ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறது தான் அவர் தந்தைக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய தங்கையான திருமதி கனிமொழி அவர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா இவங்க டெல்லியில நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லையா இருக்கும் ஆக்டிவா ஒரு நாள் இல்லாம எல்லா நாளும் கலந்துகிட்டு அங்க குரலும் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல நேரம் தன்னுடைய தொகுதியான தூத்துக்குடி பக்கம் அடிக்கடிக்கு விசிட் பண்றாங்க. சோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல எப்பெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் இல்லையோ அப்ப இல்லாத போது நேரா சனி ஞாயிறு தூத்துக்குடி போய் பொதுமக்கள் கிட்டையும் வந்து குறைகளை கேட்கிறாங்க. அங்க நடக்கிற நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க. பின்ன நேரா சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்து அறிவாலயத்துல வர்றதும் சரி, சென்னையில இருக்கிற அரசியல் நிகழ்வுகளை கலந்துக்கிறதும் சரி. அதே நேரத்துல நம்ம வந்து எப்பவுமே கூட்டணிய நம்பி இருக்க வேணாம், நாம தனித்து நிக்கிற அளவுக்கு நம்மளை தயார்படுத்திப்போம் அப்படின்ற அடிப்படையில மிக வேகமா அவங்க வேலை செய்யறத பார்த்து தொண்டர்களுக்கு எல்லாம் செம எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்போ தொண்டர்கள் வந்து தலைவர்கள் யார் பெஸ்ட்னு ஒப்பிட்டு பார்க்கிற அளவுல இருக்கு அப்படின்னு திமுகவுல சொல்லப்படுது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் தவேகால போய் ஜாயின் பண்ண போறதா ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஓபிஎஸ் அவர்களே முற்றுப்புள்ளி வைத்தாரு. அந்த மாதிரி நான் டிவிக்கு போற ஐடியாவே இல்ல, நான் திமுகவிலே வெற்றி பெற்றேன், நான் திமுகவுல தான் இருக்க போறேன் அப்படின்னு அந்த விஷயத்துக்கு ஸ்டாப் ஆயிட்டாலும் அதோட முழு பின்னணி என்ன அப்படின்றத தான் நான் சொல்ல போறேன். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் 2026ல அதிமுகவில் இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு. அங்க இருந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டு பின்னால வந்து திமுகவுல சேர்ந்து போடி நாயக்கனூர் தொகுதியில வந்து 2026 சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பா நின்று வெற்றி பெற்றாரு. ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன கேட்டு வந்தாருன்னா இந்த போடிக்க நாயக்கனூர் தொகுதி தனக்கு ஒதுக்கப்படணும், அதே போல தேனி மாவட்டத்தில் எனக்கு செயலாளர் பதவியை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்தாரு. சோ அந்த அடிப்படையில வந்தாலும் அவருக்கு தற்பொழுது வரை, அதாவது திமுக இணைஞ்சு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு, தற்பொழுது வரை அவருக்கு கட்சியில எந்த பொறுப்பும் கொடுக்கல, ஒரு ஓரங்கட்டியே இருக்காரு இல்லையா. இதுல அவரும் சரி, அவர் ஆதரவாளரும் சரி, அவர் மகனும் ரவீந்திரநாத்தும் சரி மிகுந்த அப்செட்ல இருக்காங்களா. என்னன்னா அவரை யாருமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவர் ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. இதுக்கு முன்னாடி அதிமுகவுல மிகுந்த தலைமை பொறுப்புல இருந்தவர். எப்பவுமே அவர் பின்னாடி ஆட்கள் சுத்தி கொண்டே இருந்தாங்க. இப்ப யாருமே இல்ல, எல்லாமே தங்க தமிழ்ச்செல்வனை தான் பாத்துக்கிறாங்க. அவர் அந்த தேனி தொகுதியில எம்பியா வெற்றி பெற்றவர். தற்போது தேனி மத்திய மாவட்டத்தோட மாவட்ட செயலாளராக இருக்காரு. ஸோ அவர் தான் பவர்ஃபுல்லா இருக்காரு. இவருக்கு இன்னும் பவர்லெஸ்ஸா இருக்கிறது வந்து அவர் மகனுக்கும் சரி, அவர் கூட இருக்கிற ஆதரவாளர்களுக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் அவர்கள் வந்து தவேகாவில் இருக்க செங்கோட்டையன் அவர்களை சந்திச்சு தான் தவேகாவில் இணையணும் அப்படின்ற விருப்பத்தின் அடிப்படையில செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னா, நீங்க மட்டும் வந்தா எங்களுக்கு போதாது, உங்க தந்தையும் கூட்டிட்டு வந்தீங்கன்னா தலைவர் விருப்பப்படுறாரு, உங்களை மட்டும் சேர்த்துக்கிறதுல எங்க கட்சிக்கு எந்த உடன்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. இதன் அடிப்படையில தான் ரவீந்திரநாத் அவர் தந்தையை வந்து ரொம்ப பண்ணி டிவிகேல ஜாயின் பண்ண சொல்லப்பட்டது. அவருமே ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும்னு இருந்தாரு. ஏன்னா தன்னுடைய எதிர்காலம் முடிய போது தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை கருதி அவரும் டிவிக்கு போலான்னு நினைச்சாரு. ஏன்னா இங்க தங்க தமிழ்ச்செல்வனை மீறி அவரால் எதுவும் பண்ண முடியல. ரெண்டாவது ஒரு காலத்துல தங்க தமிழ்ச்செல்வெல்லாம் தனக்கு கீழே இருந்தவங்க இன்னைக்கு அவங்களுக்கு கீழே நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டதா சொல்லப்படுது. இதுக்கிடையில தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்றதுக்கு ரெடியா
அமைதியா இருந்தாரு. அந்த சூழ்நிலையில தான் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க அப்படி போயிடாதீங்க, உங்களுக்கு நான் கௌரவமான பதவி தருவேன், கட்சியில வந்து ஒரு மாநில லெவல்ல உங்களுக்கு ஒரு பொறுப்பு தரேன், நீங்க அவசரப்படாதீங்க, உங்களை மாதிரி ஆட்கள் தான் இங்க இருக்கணும், அதே நேரத்துல நீங்க இப்ப போயிட்ட முதல் ஆளா திமுகவுல இருந்து போனீங்கன்னா இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து போயிட்டாங்கன்னா பின்னாடி கட்சிக்கு வந்து மிகப்பெரிய இழப்பாயிடும், அவசரப்படாதீங்க, உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு கௌரவத்துக்கு ஏற்ற பதவி தரப்படும் என்ன சொன்ன உத்தரவாதத்தின் அடிப்படையில தான் ஓபிஎஸ் அவர்கள் அமைதியா இருக்காரா. ஆனா ரவீந்திரநாத் அவர்களுக்கு என்னன்னா, நாம டிவிகேக்கு போனாதான் அரசியல் எதிர்காலம் சிறப்பா இருக்கும், இதுக்கப்புறமா திமுகவும் அதிமுகவும் ஆட்சியை பிடிக்கிறதுன்றது குதிரை கொம்பான ஒரு விஷயம், அதனால என்னோட எதிர்காலத்தை கருதி நீங்க வாங்கன்ற அடிப்படையில ரவீந்திரநாத் நிறைய பிரஷர் அவங்க அப்பாவுக்கு கொடுக்கறதா சொல்லப்படுது. அவர் தாவேக்காக்கு போறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2001 2006 இந்த காலகட்டத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. இந்த வருவாய்த்துறை அமைச்சரா இருந்த காலகட்டத்துல திமுக அரசாங்கத்தால அவர் மீது 2006 ஒரு வழக்கு போடப்பட்டது. என்ன அப்படின்னா 1.77 கோடி வருமானத்துக்கு மீறிய சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையால அந்த வழக்கு போடப்பட்டது. 2012 கீழமை நீதிமன்றத்துல அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் சுயமோட்டாவா இந்த வழக்கு எடுத்து மீண்டும் விசாரிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டாங்க இல்லையா. இந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அதுக்கு இடைக்கால தடையை பெற்றுட்டு இப்போதைக்கு அது அப்படியே இருக்கு. இப்ப இருக்கிற கட்சி எப்ப நினைச்சாலும் அதுக்கு உயிர் கொடுக்கலாம் என்ற அடிப்படையில தான் அவர் கொஞ்சம் பயந்துட்டு தாவேக்காவுக்கே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. இந்த இடையில தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினதுனால தற்பொழுது அமைதியாக இருக்கிறாரு. எப்போ வேணாலும் இது வெடிக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது ஒரு திமுக நிகழ்ச்சியை தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா தற்போது திமுகவோட சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறது சேகர் பாபு இல்லையா. இந்த மாவட்டத்தை வந்து 3ஆ உடைக்கணும், ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 தொகுதிகள் படி வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்கணும், அதாவது பரந்தாமன் அவர்களும் அதே போல ரங்கநாதன் அவர்களையும் அதோட சேகர் பாபு 3 பேரையும் இந்த மாவட்டத்தை பிரிச்சு 3 மாவட்ட செயலாளர்களா பிரிக்கணும் அப்படின்றதுதான் உதயநிதி ஸ்டாலினோட பிளான். அது சம்பந்தமா வந்து சேகர் பாபு கூப்பிட்டு சொல்லியிருக்காரு போல, இந்த மாவட்டத்தை நாங்க பிரிக்க போறோம், 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் விதமா கட்சியை வந்து சீரமைக்கும் வேலையில இருக்கிறோம், அப்பதான் நம்ம மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும். பெரிய மாவட்டமா இருந்ததுன்னா உங்களால எல்லா இடத்துலயும் போய் ஆக்டிவா வேலை செஞ்சு கட்சியை வளர்க்க முடியாது, மீண்டும் இந்த தொகுதியில நம்ம வெற்றி பெறணும். ஏன்னா நடந்து முடிந்த சட்டமன்ற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் 16 தொகுதியில சேகர் பாபுவும் உதயநிதி அவர்கள் 2 பேர் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. மீதி 14 தொகுதியிலும் டிவிகே வந்து வெற்றி பெற்றது இல்லையா. இது மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து திமுகவுக்கு ஏற்படுத்தி அதன் அடிப்படையில தான் இந்த பிளான் எல்லாம் உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அவர் சொல்லியிருக்காரு. தன் தந்தையிடமும் அதே நேரத்தில் சேகர் பாபு பற்றி சொல்லிட்டாரு. இது வந்து சேகர் பாபுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணி கூட. அப்போ மு.க. ஸ்டாலினும் அவர்களும் சமீபத்தில் ஒரு இரங்கல் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்போது இது சம்பந்தமா தலைவரே இந்த மாதிரி விஷயத்த தம்பி சொன்னாரு, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல, ஒருவேளை இந்த மாவட்டத்தை வந்து 3ஆ உடைக்கிறீங்க, அதாவது ஒரு மாவட்டத்துக்கு 2 சட்டமன்ற தொகுதிகள் வீதம் மாவட்ட செயலாளரை நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு கட்சி பதவியே வேண்டாம், நான் வந்து ஒரு சாதாரண தொண்டனா இருந்து கட்சிக்கு வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில தன் ஆதங்கத்தை தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு தலைவர் அவர்கள் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நீ பாட்டு கட்சி வேலையை பாரு, மத்ததை பாத்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில சொல்லியிருக்காரு. சேகர் பாபு அவர்கள் ரொம்ப தெம்பா இருக்காரு போல, பார்க்கலாம். வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது இல்லையா, இதுல வந்து முதல்வர் அவர்களுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி நிறைய கொடுத்திருக்கும். அதுல குறிப்பா 2 விஷயங்களை செயல்படுத்தணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காராம். ஒண்ணு வந்து மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாவை உயர்த்தி தரணும் அப்படின்ற அடிப்படையில இருக்காராம். இன்னொன்னு பட்டப்படிப்பு முடிச்சிட்டு இருக்க இளைஞர்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லைன்னா கிடைக்காம இல்லையா, அதுக்கு 4000 ரூபாய் மாதம் தரணும் அப்படின்ற அடிப்படையிலையும் முதல்வர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இந்த விஷயத்தை வந்து நிதி செயலாளர்களுடன் ஆலோசனை பண்ணும்போது இதை பத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே இதை நம்ம வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு நிதி செயலாளர் சொன்னாரா, இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா ஏற்கனவே நிதியோட நிலைமை வந்து ரொம்ப கடு பாதாளத்துல இருக்கு. அதுவும் நம்ம தவைக்கு ஆட்சி அமைஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 20,881 கோடி கடன் வாங்கிட்டோம். சோ இதே நிலைமையை வந்து போயிட்டு இருந்தா நிதி நிலைமை சீர் செய்யாம இருந்தோம்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிடும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்களுக்கு சொல்லப்பட்டதாம். இதனால முதல்வர் அவர்கள் வந்து கடும் அப்செட்டா இருக்காருன்னு சொல்லப்படுது. ஏன்னா அறிவிச்சத ஒரு சில வாக்குறுதிகளாவது இந்த பட்ஜெட்ல கூட்டத்தொடரிலேயே அறிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் அவரோட எதிர்பார்ப்பு. பட் நிதி செயலாளர்களுக்கு அதுக்கான சாத்திய கூறுகளே இல்ல அப்படின்னு கை விரிச்சிட்டாங்களா. என்னதான் நடக்க போகுது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அப்படின்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சோ இதே போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண நான் தயாரா இருக்கேன். மீண்டும் இதே போல அதிரடி அரசியல் பார்வையில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.